எமது தாயகவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற விசேட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். முதலாவதாக, சவுதி அரேபியாவில் மைனஸ் சாப்பிட்டதன் காரணமாக ஒரு நபர் உயிரிழந்திருக்கின்றார். 95 நபர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மைனஸில் ஏற்பட்ட ஒரு பாக்டீரியா தொற்றின் காரணமாக இந்த தாக்கம் உணரப்பட்டுள்ளதாக முதல்கட்ட தகவல் சொல்கின்றது. எப்படி இருப்பினும் இது வரலாற்றில் முதல் தடவையாக சவுதி அரேபியாவில் இந்த அனர்த்தம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த புகைப்படத்தில் இருக்கும் இந்த மைனஸ் பொந்தூம் மைனஸ், இந்த மைனஸ் சாப்பிட்டதன் காரணமாகவே இந்த அனர்த்தம் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே இதன் காரணமாக இந்த தொழிற்சாலை சவுதி அரேபியாவில் மூடப்படுகின்றது. ஆனால் இந்த மைனஸ் கிட்டத்தட்ட பல்வேறு நபர்கள் நாளாந்தம் நுகர்வுப் பொருட்களாக மாறியிருக்கின்றது. இதில் என்ன நிகழ்ந்தது என்று தெரியவில்லை. முதல் கட்டமாக இந்த ஆய்வு சொல்கின்றது. ஆகவே இது தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. முதல் கட்ட செய்தி இதுதான். ஆகவே சந்தைகளில் இந்த மைனஸை நீங்கள் தற்சமயம் வாங்கி உண்ணாதீர்கள், மறு அறிவிப்பு வரும் வரை. காரணம், இதன் காரணமாக இதில் பாக்டீரியா தொற்றின் காரணமாக ஒரு நபர் உயிரிழந்திருக்கின்றார். 95 நபர்கள் மருத்துவமனையில் அனுமதி. வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்கம் சவுதி அரேபியா ஜித்தா மண்டல மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது. இடம் அல் நயீம். ஜித்தா மண்டல தலைவர் யக்கரியா ஷரீப் அவர்கள் தலைமையில் கூட்டம் நடைபெற்றதாகவும், இந்த கூட்டத்தில் தலைவர் யக்கரியா ஷரீப், துணைச் செயலாளர் சலீம் பாட்சா, பொருளாளர் பாசல் முகமது ஆகியோர் கலந்து கொண்டு சங்கத்தினுடைய வளர்ச்சி குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தீர்மானம் ஒன்று, நிர்வாகிகள் திறம்பட செயல்பட வேண்டும். தீர்மானம் 2, சங்கத்துக்கு சேவை மனப்பான்மை உள்ள புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுப்பு நிர்வாகத்தில் இணைக்க வேண்டும் என்று தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. மீண்டும் அடுத்த மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை அன்று ஜித்தா மண்டல மாதாந்திர கூட்டம் நடத்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தகவல் வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நலச்சங்கம் ஜித்தா மண்டல நிர்வாகம். வீட்டு பணியாளர்களுக்கு வங்கி வழி சம்பளம். சவுதி அரேபியாவில் பணிபுரியும் வீட்டு பணியாளர்களின் உரிமைகளை உறுதி செய்யும் விதமாக சம்பள பாதுகாப்பு திட்டத்தை மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் அறிமுகப்படுத்துகிறது. 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் இது நடைமுறைக்கு வர இருக்கிறது. வீட்டு பணியாளர்களுக்கு இனி வங்கி வழி சம்பளம் மட்டுமே வழங்கப்படும். புதிய திட்டத்தின் மூலம் முதலாளி தொழிலாளி இருவருக்கும் பல நன்மைகள் இருக்கின்றன. தொழிலாளிக்கு குறிப்பிட்ட திகதியில் சம்பளம் தொடர்ச்சியாக கிடைக்கும். முதலாளிக்கும் அவர்கள் மீதான போலியான குற்றச்சாட்டுகளிலிருந்து விடைபெறலாம். பணி முடிவின் போது கணக்கு முடிப்பதற்கு இது வசதியாக இருக்கிறது. 4க்கு மேல் தொழிலாளிகள் உள்ளவர்கள் ஜூலை 1 தொடக்கம் 2005 தொடக்கம் நடைமுறைக்கு வரும். 4க்கு மேல் தொழிலாளிகள் உள்ளவர்களுக்கு. ஆகவே இந்த சட்டம் வர இருக்கின்றது ஜூலை 1 தொடக்கம். மிகவும் ஒரு பயனுள்ள செய்திதான் என்றாலும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நடைமுறைக்கு வரும் வரை முதலாளிமார்களுடைய சம்பள நெருக்குவாரங்கள், சம்பளம் போடாமை போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு இது தீர்வாக அமையும் என்பது தென்னாம். ஹஜ் செய்பவர்களுக்கு தடுப்பூசிகள் கட்டாயம். சவுதி அரேபியாவிலிருந்து இந்த ஆண்டு புனித ஹஜ் செய்பவர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் வைரஸ் மற்றும் ஏதேனும் வைரஸ் தடுப்பூசிகள் கட்டாயம் செலுத்தியிருக்க வேண்டும். இதுவரையில் போடாதோர் தடுப்பூசி போடுவதற்கு செகாட்டி செயலை பயன்படுத்தி பதிவு செய்து கொண்டு தடுப்பூசிகள் பெற்றுக்கொள்ளும்படி சுகாதார அமைச்சு அறிவுறுத்தல்களை வழங்குகின்றது. வெளிநாடுகளிலிருந்து வருவோர் 10 நாட்களுக்கு முன்பாக நீங்கள் தடுப்பூசி கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். தமிழ்நாட்டிலிருந்தோ அல்லது இலங்கையிலிருந்தோ ஹஜ் கமிட்டி வழியாக ஹஜ் செய்பவர்களுக்கு மாவட்ட வாரியாக தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அறிய முடிகிறது. தொடர்ந்து நேற்றைய கேள்விகளுக்கு கிடைக்கப்பெற்ற கொமெண்ட் பருவங்களை பார்த்தால் நிறைய நண்பர்கள் நலம் விசாரித்து கொண்டிருக்கின்றீர்கள். அனைவருக்கும் நமது இதயம் கணித நன்றிகளும் வாழ்த்துக்களும். உங்களுடைய வேலைகள் சிறப்பாக அமையும் நாமும் இறைவனை வேண்டிக் கொள்கின்றோம். நாம் சவுதி அரேபியாவில் 2.5 வருடங்கள் வீட்டறிவராக வேலை செய்து வருகின்றேன். எனக்கு வேறு வீட்டுக்கு வேலை மாற்றம் செய்து கொள்வது எப்படி? கபிலின் அனுமதி என்று எனது பாஸ்போர்ட் கபிலிடமும் இருக்கின்றது. இதற்கு முன்பதாகவும் உங்களிடம் கேட்டிருந்தேன், பதில் தரவில்லை. ப்ளீஸ் அண்ணா பதில் தரவும் என்று கேட்கின்றார். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வீட்டுக்கு வேலையாக வந்திருக்கின்றீர்கள் என்று வைத்துக்கொண்டால்
அந்த வீட்டிலிருந்து இன்னும் ஒரு வீட்டுக்கு நீங்கள் மாறுவதற்கான அனுமதிகள் இருக்கின்றது. ஆனால் 2 முதலாளிமார்களுடைய அனுமதியோடு நீங்கள் மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மட்டும்தான் இருக்கின்றது. இதே நேரத்தில் உங்களுடைய வீட்டு முதலாளி சம்பளம் தரவில்லை மற்றும் ஏனைய துன்புறுத்தல்கள் இருந்தால் உங்களுடைய ஏஜென்ட்டிடம் தொடர்புகளை ஏற்படுத்தி அதிலிருந்து மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. ஆனால் முதலாளியுடைய அனுமதி இல்லாமல் மாறுவதற்கு சந்தர்ப்பங்கள் இல்லை என்பதை உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே 2 வருடங்கள் நீங்கள் பணியாற்றி இருந்தால் பெரும்பாலும் உங்களுடைய ஒப்பந்தங்கள் முடிவடைந்தால் தாயகம் சென்றுவிட்டு மீண்டும் புதிய விசாவில் இன்னும் ஒரு வீட்டில் பணியாற்றுவதற்கு பாருங்கள். இல்லை என்றால் உங்களுடைய ஏஜென்ட்டிடம் முறையிடுங்கள். எனக்கு வீட்டை மாற்றித் தரச் சொல்லி முறையிடுங்கள். அவர்கள் செவி சாய்த்தால் மட்டும் சாத்தியம். ஆகவே உங்களுக்கே நன்றாகவே தெரியும் ஒரு வீட்டிலிருந்து இன்னும் ஒரு வீட்டுக்கு மாறலாமா இல்லையா என்பதை நன்றாகவே தெரியும். உண்மையில் கபிலுடைய கையில் தான் அனைவருடைய பாஸ்போர்ட்டும் இருக்கின்றது. ஆனால் சவுதி அரேபியா சட்டம் அப்படி சொல்லவில்லை. உங்களுடைய அனுமதி இன்றி அவர்கள் வைத்திருந்தால் அதற்கு தண்டனைக்கு உரித்துடையவர்கள் என்று சொல்கின்றது. ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. வணக்கம் அண்ணா, நான் ஊருக்கு செல்கின்றேன். வீட்டு ரைபர் தங்கம் எத்தனை கிராம் எடுத்து செல்ல முடியும் சொல்லுங்கள். நான் ரியாத்திலிருந்து சென்னை செல்கின்றேன் என்று சொல்கின்றார். பெரும்பாலான நண்பர்கள் கேட்கும் கேள்வி இதுதான். நீங்கள் நிறைய வருடங்கள் சவுதி அரேபியாவில் பணியாற்றியிருந்தால் அதற்கேற்ற வகையில் தங்கம் கொண்டு செல்லலாம். அதுவும் செயினாக மட்டும் கொண்டு செல்லுங்கள். செயின், தங்கச் சங்கிலிகள், அதே நேரத்தில் மோதிரம், காப்பு என்ற அடிப்படையில் கொண்டு செல்லுங்கள். அதற்குரிய பற்றிச்சீட்டையும் கையோடு வைத்திருங்கள். அதற்காக மேக்சிமம் நீங்கள் ஒரு 6 பவுன் அப்படி கொண்டு செல்லலாம். அதற்கு கூட கொண்டு செல்லாதீர்கள். கொண்டு செல்வதாக இருந்தால் அதற்குரிய பற்றிச்சீட்டையும் கையோடு எடுத்துச் செல்லுங்கள். காயண்ணா, இப்படி இருக்கிறீர்கள், உங்கள் செய்தி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கின்றது. எனது சித்தி ரியாத்தில் 16 வருடம் வேலை செய்திருக்கின்றார்கள். செய்தவங்கள் 2 முறை தான் ஸ்ரீலங்கா விடுமுறைக்கு போய் வந்தவர்கள். அண்ணா, ஹவுஸ் மேட்டுக்கு போனஸ் கிடைக்குமா? டிக்கெட் காசு தருவதாகவும் லீவில் போயிட்டு வந்தால் அதற்கான காசு தருவதாகவும் சொல்கிறார்கள். உங்களுக்கு விவரம் தெரிந்தால் சொல்லுங்கள் அண்ணா என்று கேட்கின்றார். கண்டிப்பாக நீங்கள் 16 வருடங்கள் பணியாற்றி இருக்கின்றீர்கள். சவுதி அரேபியா மண்ணில் என்றால் உங்களுடைய குடும்பங்கள் சீரோடும் சிறப்போடும் வாழ்வதற்காக இந்த 16 ஆண்டு வாழ்க்கையை நீங்கள் தியாகம் செய்திருக்கின்றீர்கள் என்றுதான் பொருள்படும். கண்டிப்பாக அந்த முதலாளி சம்மதித்தால் உங்களுக்கு போனஸ் உண்டு. பெரும்பாலானவர்களுக்கு போனஸ் கிடைக்கப்பெறுவதில்லை. கண்டிப்பாக இந்த போனஸ் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் நீதிமன்றங்களூடாக செல்ல வேண்டும். தொழிலாளர் நீதிமன்றங்களூடாக சென்று போனஸ் கிடைத்தால் நீங்கள் அந்த வீட்டில் பணியாற்ற முடியுமா? ஆகவே முதலாளி சம்மதித்தால் போனஸுக்கு உரித்துடையவர்கள். பெரும்பாலான நபர்கள் போனஸ் பற்றிய தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். கண்டிப்பாக நாளைய தினம் நான் தொழிலாளர் சட்டங்கள் தொடர்பான போனஸ் பற்றிய விவரங்களை சொல்வதற்கு உரிய செய்திகளை சேகரித்து வைத்திருக்கின்றேன். நாளை விளக்கமாக தருகின்றேன். கண்டிப்பாக முதலாளிகள் சம்மதித்தால் உங்களுக்கு போனஸ் உண்டு. ஆகவே சட்டம் என்ன சொல்கிறது என்ற விடயங்களை நாளைய செய்தியில் பார்ப்போம். நன்றி.